சற்று முன் திமுக கூட்டணியிலிருந்து விலகிய தேமுதிக ஸ்டாலின் அவசர ஆலோசனை உச்சகட்ட பரபரப்பில் திமுகவினர். அதாவது தமிழக அரசியலில் திடீர் திருப்பமாக திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக இடம்பெற்றிருந்த கட்சிகள் அடுத்தடுத்து விலகி வருவது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சுமார் 5 தசாப்தங்களுக்கும் மேலாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் விலகுவதாக அறிவித்திருப்பது திமுக தலைமைக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் மற்றும் சில சிறிய கட்சிகள் மட்டுமே திமுக கூட்டணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுக்குழு கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சார்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு திமுக கூட்டணியில் தொடர்வது சாத்தியமில்லை என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போதைய அரசியல் மாற்றங்களை முன்னிட்டு முதல்வர் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவளிக்கும் நிலைப்பாட்டை கட்சி எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசியலில் திமுக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இடையான உறவு நீண்ட கால அரசியல் கூட்டணியாக கருதப்பட்டும் வந்தது. 1999 முதல் 2003 வரை திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த காலத்தை தவிர பெரும்பாலான தேர்தல்களில் இரு கட்சிகளும் இணைந்து செயல்பட்டன. இந்த நீண்டகால அரசியல் உறவில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தமிழக அரசியலில் முக்கியமான திருப்பமாகவே அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டும் வருகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக கூட்டணியில் மாற்றங்கள் தொடங்கியதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி முதலில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றத்தை வெளிப்படுத்தியதாக தகவல்கள் வெளியானது. அதனைத் தொடர்ந்து இந்தியன் கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக கூட்டணியிலிருந்து விலகியதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தற்போதைய அரசியல் சூழலை கவனித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல தமிழக வெற்றி கழகத்துடன் நெருக்கமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படும் மதிமுகவும் தங்களுடைய எதிர்கால கூட்டணி நிலைப்பாடு குறித்து ஆலோசித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றன. ஒரு காலத்தில் தமிழகத்தில் மிகவும் வலுவான கூட்டணி அமைப்பை கொண்ட கட்சியான திமுக கருதப்பட்டது. கொள்கை கூட்டணி என்ற அடையாளத்துடன் பல்வேறு சமூக அரசியல் இயக்கங்களை ஒருங்கிணைத்து வந்தது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் கூட்டணியின் முக்கிய தூண்களாக இருந்த கட்சிகள் வெவ்வேறு அரசியல் பாதைகளை தேர்வு செய்து வருவது திமுகவிற்கு புதிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அரசியல் நிபுணர்களின் கருத்துப்படி கூட்டணி கட்சிகளின் வெளியேற்றம் என்பது வெறும் எண்களின் இழப்பு மட்டுமல்ல, அது குறிப்பிட்ட சமூகங்களின் அரசியல் மனநிலையிலும் வாக்காளர் ஆதரவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். தற்போதைய நிலையில் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் மட்டுமே திமுக அணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தேமுதிக இதுவரை தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்காமல் அமைதியாகவும் இருந்து வந்தது. தமிழகத்தில் விரைவில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் தற்போதைய கூட்டணி மாற்றங்களின் தாக்கத்தை அளவிடும் முதல் அரசியல் சோதனையாக அமையக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர். இதனால் கூட்டணி ஆதரவு குறைந்து வரும் சூழ்நிலையில் திமுக தனித்து களம் காணுமா அல்லது புதிய கூட்டணி அமைப்பை உருவாக்குமா என்பது அடுத்த சில வாரங்களில் தெளிவாகும் என எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவின் கூட்டணியில் இருக்கும் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்புக்கு பிறகு முக்கியமான சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக திமுக மெகா கூட்டணிக்கு ஏறுமுகம்தான். நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என வரிசையாக அத்தனை களங்களிலும் இந்த பிரமாண்ட கூட்டணி எதிரிகளை துவம்சம் செய்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்தது. கடந்த 2026 தேர்தல் நெருங்கும் வேளையில் கூட தேமுதிகவும் திமுகவின் கூடாரத்திற்குள் தஞ்சம் புகுந்தது. இனி இவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற அரசியல் விமர்சகர்கள் கணக்கு போட்டனர். ஆனால் 2026 தேர்தல் முடிவுகள் அந்த அத்தனை கணக்குகளையும் சுக்குநூறாக உடைத்து தமிழக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மாபெரும் அரசியல் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான போது அறிவாலயம் அதிர்ச்சியில் உறைந்தது. கடந்த முறை அசுர பலத்துடன் ஆட்சியில் இருந்த திமுக கூட்டணி வெறும் 73 இடங்களை மட்டுமே பிடித்து சுருண்டது. மறுபுறம் திரை உலகிலிருந்து அரசியல் களத்திற்குள் சீறி பாய்ந்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து களம் கண்டு 108 இடங்களை கைப்பற்றி அரியணையை தட்டி படித்தது. தாவேகாவிற்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழக அரசியலில் அடுத்த அரங்கேறிய கூத்துகள்தான் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை,
எதிரியும் இல்லை என்ற பழமொழியை மீண்டும் நிரூபித்தன. தோல்வி முகம் காட்டிய அடுத்த கணமே திமுகவின் கொள்கை கூட்டணி கோட்டை பலவீனமடைய தொடங்கியது. முதலாவதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சட்டென திமுகவின் கையை உதறிவிட்டு புதிய ஆளும் கட்சியான தாவேகாவின் பக்கம் தன் பார்வையை திருப்பியது. அதனைத் தொடர்ந்து இத்தனை காலம் திமுகவின் மதச்சார்பற்ற கொள்கையை மேடைகளில் உருகி பேசிய இடதுசாரிகள் சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற முஸ்லீம் லீக் அமைப்புகளும் அடுத்தடுத்து தாவேகா முகாமுக்கு தாவினார்கள். தற்போது வைகோவின் மதிமுகவும் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவளிப்பதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் இருப்பதாக தகவல்களும் கசிந்து வருகின்றன. ஒரே ஒரு தோல்விக்காக இத்தனை காலம் கட்டிக்காத்த கொள்கை கோட்பாடு அனைத்தையும் காற்றில் பறக்கவிட்டு புதிய அதிகார மையத்தை நோக்கி ஓடும் இந்த கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியல் தமிழக மக்களிடையே கடுமையான விமர்சனங்களை எழுப்பி உள்ளது. கூட்டணி கட்சிகளின் இந்த ஒட்டுமொத்த துரோகத்தால் கொதிப்படைந்த திமுக தலைமை இனி யாருக்காகவும் வளைந்து கொடுக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிய வருகிறது. சமீபத்தில் திருவாரூரில் நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தன் தந்தை கருணாநிதி பாணியை நினைவு கூர்ந்தார். கருணாநிதி ஒருபோதும் கூட்டணியை முடிக்க தொடங்க மாட்டார், அதே சமயம் வெளியேறுபவர்களை தடுக்கவும் மாட்டார் என்று சூசகமாக குறிப்பிட்ட அவர், இனிவரும் காலங்களில் திமுக தன் சொந்த பலத்தில் மட்டுமே களம் காண வேண்டும் என்ற பொதுமக்களின் எண்ணத்தை நாம் பரிசீலிக்க வேண்டும் என்ற தனித்த போட்டி கொடுத்தான அதிரடி சிக்னலை கொடுத்துள்ளார். ஆனால் கிளைமேக்ஸ் இத்துடன் முடியவில்லை. சென்னை திரும்பிய ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் மாநிலங்களவை எம்பி சுதீஷும் திடீரென நேரில் சந்தித்து பேசியுள்ளனர். இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று வெளியில் சொல்லப்பட்டாலும் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் ஸ்டாலினுக்கு எதிராக வீசிய கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்குவது குறித்து இரகசியமாக விவாதிக்க உள்ளதாக உள் விவரங்கள் தெரிவித்து வருகின்றன. ஸ்டாலின் தனித்து போற்று என்று முழங்கிய அதே வேளையில் தேமுதிகவுடன் நடத்திய இந்த திடீர் ஆலோசனை கூட்டம் கோட்டையை மீட்டெடுக்க அறிவாலயம் போடும் அடுத்த மாஸ்டர் பிளான் என்ன என்று பெரும் விவாதத்தையும் கிளப்பி வந்தது. ஆனால் யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுக கூட்டணியிலிருந்து தேமுதிகவும் விலக முடிவெடுத்திருப்பதாகவும் இதற்கு முக்கிய காரணம் பிரேமலதாவின் மகனான விஜயபிரபாகரன் எடுத்த அதிரடி முடிவாகவும் இது கருதப்பட்டு வருகிறது. குறிப்பாக தாவேகாவின் இந்த வெற்றியும் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இதனால் விஜயபிரபாகரன் திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று கடுமையான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பிரேமலதாவிடம். இதற்காகத்தான் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பிரேமலதா இது பற்றி தெரிவித்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் திமுக கூட்டணியிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் தேமுதிகவும் விலகலாம் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.